ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. இந்த தேவாரம் திருவாசகத்தில் திருநாகரசுடைய சுவாமிகளுடைய திருவடியை பார்த்து நம்ம பாடினோம். அவர் மேலே நிற்கிற வேதசரம் வேதலிங்கம் அவரை சுமந்துருக்க. ஏன்னா அவனுங்க கூட அந்த வேதசரம் இருந்தால் தான் இவங்களுக்கு ஞானப்பாட்டு வரும். சும்மா எல்லாருக்கும் பாட்டு வந்துடாது. ஞானப்பாட்டுன்னா ஞானத்துடைய மூர்த்தி. அதனால தான் இந்த வேதலிங்கமாகப்பட்டது இவங்க பின்னாலே தொடர்ந்து அந்த லிங்கத்துடைய கொடை நிழலில் இவங்க தங்கியிருக்காங்க. இதுதான் மாயத்தரம். ஏன்னா அப்படிதான். ஏன்னா வேதசரத்திலேயே நாயன்மாரங்கள்லேயே தின்னானு தான் மாமிசத்தை ஊட்டினாரு, கண்ணப்பன் ஊட்டல. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கண்ணப்பன் ஊட்டினா கறி, கண்ணப்பன் கறி ஊட்டினா சைவத்தில் எப்படின்னு. என் பேர் நாராயணன் சொல்லி நாராயணன் சொல்லிங்கன்னா தான் இதில் இந்த பிடிபி சாண்டில் வருது. பரமசிவன் சொல்லிட்டு பரமசிவன் ஆறு சொன்னால் வருமா? வராது. இதுதான் நம்ம கவனிக்கணும். பின்னால் இருக்காரு பிறவி என்ன அந்த பிறவி தனத்தில் மாற்றி கொடுக்குறதால இந்த பிறவியில் தின்னான்னு பிறந்திருக்காரு. ஆனால் அப்போ கூட என்ன மாயத்தில் உருவான பண்ணி அவர் கையை காட்டுறாரு சிவபெருமான். ஆனால் லிங்கம் எப்படி வாய் திறக்கும், எப்படி தின்னும்? இதெல்லாம் மாய. சிவபெருமானை கைலாசத்துல உட்காந்துட்டு காலை நீட்டிட்டு தின்ட்டு இருந்தாரு. அங்கே குடுக்க அடிக்கிறான, மோடி வித்தை காட்டுறான, கூடைய போட்டு மாமரம் முளையுதுன்றான். மாமரம் முளைச்சி மாங்காய் இருக்கிற மாதிரி இருப்பீங்க. ஆமாம், மாமரம் முளைஞ்சிச்சுன்னு சுற்றி இருக்கிற ஜனம் பார்ப்பாங்க. மேலே ஒருத்தர் இருந்தான்னு வச்சுங்க, ஐயா எங்க மாமரம்னா உன் கண்ணுக்கு தெரியல, கொஞ்ச நேரத்தில் மாமரம் முளைஞ்சிரு. மாய. இதுதான் புரிஞ்சுக்கணும். அதை இப்படிதான் சில என்ன கேட்டாங்க, கண்ணப்பர் சைவம் இல்லாமல் சிவபெருமான்கிட்ட போக முடியாதுன்னு சொன்னேன். ஏன் பாக்கா கண்ணப்பர் கறி ஊட்டினாரப்பா அப்படின்னு. கண்ணப்பரா கறி ஊட்டினான், தின்னா ஊட்டினான். அதான் நீ புரிஞ்சுக்கணும். நம்ம ஏடுபாடமா இறைவன் ஏட்டுப்பாடமாக பேசக்கூடாது. புரியுதாலும் இவன் எல்லாத்தையும் விளையாடலாம், சிவங்கிட்ட விளையாட முடியாது. காற்று அவனே தடுக்க முடியுமா? கடல் அவனே அதை நிறுத்த முடியுமா? அனல் அவனே அதை பிடிக்க முடியுமா? முடியாது. மூணு நம்ம கிட்ட இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு வல்லமுடையவன் தான் சிவபெருமான். அந்த சிவபெருமான் திருநாகரசூர் கொடை பிடிச்சிட்டு நிற்கிறது வேதசரமா. இது நம்ம ஒரு சிறப்பாக ஒரு இந்த பிடிபி சேனலில் பாடுறோம். இவன் வேஷத்தை பாருங்கப்பா, இவன் வேடிக்கைக்காரனப்பா. இவன் வேஷத்தை பாருங்கப்பா, இவன் வேடிக்கைக்காரனப்பா. கோடி பெயர் இவனப்பா, கோடி பெயர் சிவனப்பா. இவனை கண்டவர் இங்கு யாரப்பா, சிவனை கண்டவர் இங்கு யாரப்பா. இவன் வேஷத்தை பாருங்கப்பா, இவன் வேடிக்கைக்காரனப்பா. கோடி கோடி பெயரப்பா, இவனை கண்டவர் இங்கு யாரப்பா, சிவனை கண்டவர் இங்கு யாரப்பா. ஆதி அந்தம் இவனப்பா, பல அதிசய காரணப்பா. ஆதி அந்தம் சிவனப்பா, பல அதிசய காரணப்பா. மாயன் என்றா சிவனப்பா, மல மகிமை கொண்ட ஈசனப்பா. மாயம் என்றால் சிவனப்பா, பல மகிமை கொண்ட ஈசனப்பா. பல வேதம் இதை கூறுதப்பா, சிவநாமத்தையே பாடுதப்பா. பல வேதம் இதை கூறுதப்பா, சிவநாமத்தையே பாடுதப்பா. இவன் வேதத்தை பாருங்கப்பா, இவன் வேடிக்கைக்காரனப்பா. கோடி கோடி இவன் பெயரப்பா, இவனை கண்டவர் இங்கு யாரப்பா, சிவனை கண்டவர் இங்கு யாரப்பா. சிவனை கண்டவர் இங்கு யாரப்பா. இதுக்கு சில பேர் கேட்பாங்க, என்னப்பா எவ்வளோ பேர் சிவனை பார்த்துருக்காங்க? நான் மரணம் அப்போ பார்த்துருப்பாங்க, நான் இப்போ சொல்கிறேன். இப்போ கண்டம் யாரு? அதுதான். ஏன்னா காண முடியாது. பக்தி அப்படின்னு சொல்கிறேன். எந்த பக்தி? பல ஞாபகம் வரும். அதனால் இப்போ கண்டவன் யார்? இப்போ கண்ட ஞானம் யார் இருக்கா? பக்தர் யார் இருக்கா? பண்டிதர் யார் இருக்கா? யோகியர் யார் இருக்கா? எல்லாம் சில்ற இதில் தானே போயிட்டுருக்கு. அப்போ எப்படி சிவனை பார்க்க முடியும்? அதுதான். இது நிகர அந்த பாட்டில் கேளுங்க. வேதசரத்தை பற்றி பாடியிருக்கோம். ரெண்டாவது அடுத்தது யார் வர்றான்னு பார்ப்போம். ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி நமஸ்துதி.